ஈடிவி பாரத் நேயர்களுக்கு வணக்கம். பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட மக்களவைத் தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நடைபெற்று முடிந்துள்ளது. இன்று காலை முதலே நாடு முழுவதும் உள்ள 543 தொகுதிகளிலும் ஈடிவி பாரத் செய்தியாளர்கள் இருந்து உங்களுக்கு வாக்கு எண்ணிக்கை நிலவரங்களை நேரடியாக அப்டேட் செய்து கொண்டிருந்தார்கள். இந்த நேரலை மூலம் நீங்கள் அனைத்து தகவல்களையும் தெரிந்து கொள்வதற்கு வசதியாக இருந்தது. தற்போது வாக்கு எண்ணிக்கை கிட்டத்தட்ட இறுதி கட்டத்தை நெருங்கிவிட்டது. அதாவது ஒரு சில தொகுதிகளில் மட்டுமே முன்னிலை நிலவரமோ அல்லது இழுபறியோ நீடித்து வருகிறது. மற்றபடி கிட்டத்தட்ட அனைத்து வாக்கு எண்ணிக்கையுமே நிறைவடைந்து விட்டது. இந்த சூழ்நிலையில் நிலவரங்களை விளக்குவது கிட்டத்தட்ட சரியாக இருக்கும் என கருதுகிறேன். தற்போது பார்த்தோமானால் நாடு முழுவதும் இதுவரையிலும் 543 தொகுதிகளிலும் 543 தொகுதிகளில் வாக்கு எண்கள் எண்ணப்பட்டுள்ளன. இதில் பாஜக கூட்டணி 291 இடங்களில் முன்னிலை வகிக்கிறது. காங்கிரஸ் கூட்டணி 199 இடங்களில் முன்னிலை வகிக்கிறது. இது ஒரு ஆட்சி அமைப்பதற்கு ஒரு கட்சி பெரும்பான்மையாக பெற வேண்டிய வாக்குகளின் எண்ணிக்கை 272. தற்போது பொறுத்தவரையிலும் இந்த 272 என்ற மேஜிக் மார்க், இதனை எந்த ஒரு தனி கட்சியும் எட்டவில்லை. பாஜக தேர்தலுக்கு முன்பாக அமைத்த கூட்டணி 291, அதாவது 272 என்ற மேஜிக் மார்க்கை தாண்டியுள்ளது. ஆனால் பாஜக தனி கட்சியாக 239 தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற்றுள்ளது, அல்லது முன்னிலை வகிக்கிறது. தனிப்பட்ட முறையில் அந்த மேஜிக் மார்க்கை தாண்டவில்லை. இது தவிர்த்து டிடிபி, தெலுங்கு தேசம் பார்ட்டி, ஆந்திராவில் உள்ள சந்திரபாபு நாயுடுவின் கட்சி, இதற்கு அடுத்த பெரிய கட்சியாக இந்த கூட்டணியில் இருக்கிறது 16 எம்பிக்களுடன். அடுத்து ஜேடியு, ஐக்கிய ஜனதா தளம் 12 எம்பிக்களுடன் இந்த கூட்டணியில் இருக்கிறது. இதை தவிர்த்து சிவசேனா, ஷிண்டே அணி, எல்ஜேபிஆர், லோக் ஜனசக்தி பார்ட்டி உள்ளிட்ட கட்சிகள் சிங்கிள் டிஜிட்டில் மட்டுமே, ஒற்றை இலக்கத்தில் மட்டுமே எம்பிக்களை பெற்றுள்ளன. தற்போது இந்த பக்கம் காங்கிரஸ் கூட்டணியில் பார்த்தோமானால் காங்கிரஸ் மட்டும் தனி ஒரு கட்சியாக 99 இடங்களில் முன்னிலையோ அல்லது வெற்றியோ என்ற நிலையில் இருக்கிறது. இதற்கு அடுத்ததாக சமாஜ்வாதி கட்சி உத்தரப்பிரதேசத்தில் அனைவருக்குமே ஒரு அதிர்ச்சி அளிக்கும் விதமாக பாஜகவின் கோட்டை என கருதப்பட்ட இடம், டபுள் என்ஜின் கவர்மெண்ட் என பாஜகவால் கூறப்பட்ட இடம், மத்தியில் பாஜக ஆட்சி, மோடி ஆட்சி, மாநிலத்தில் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் யோகி ஆதித்யநாத் தலைமையிலான ஆட்சி, டபுள் இன்ஜின் சர்க்கார் என கூறப்பட்ட இடத்தில் சமாஜ்வாதி கட்சி இன்று கிட்டத்தட்ட 36 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது. இந்த சூழ்நிலையில் நம் உத்தரப்பிரதேச மாநிலத்தின் நிலவரத்தை ஒருமுறை பார்த்து விடலாம். தற்போது இதை பார்த்தீர்களானால் 2019ஆம் ஆண்டில் 64 இடங்களில் உத்தரப்பிரதேசத்தில் பாஜக வெற்றி பெற்றிருந்தது. தற்போது இதிலிருந்து 27 இடங்கள் பாஜகவுக்கு குறைந்துள்ளன. 37 இடங்களில் மட்டுமே தற்போதைய நிலவரப்படி பாஜக முன்னிலை வகிக்கிறது கூட்டணி கட்சிகள். இது தவிர்த்து இந்திய தேசிய காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி கட்சிகள் 42 இடங்களில் முன்னிலை வகிக்கின்றன. இதில் தான் சமாஜ்வாதி கட்சி 36 இடங்களுக்கு மேல் முன்னிலை வகிக்கிறது. இதற்கு அடுத்த பெரிய கட்சியாக திமுக இருக்கிறது. தற்போது இந்த கூட்டணியையும் சேர்த்து பார்த்தால் 199 இடங்கள் வருகிறது. தற்போது நம்ம ஏற்கனவே கூறியதுபடி தனி ஒரு கட்சியாக எந்த கட்சிக்கும் இந்த மேஜிக் மார்க்கை தாண்டவில்லை. அப்படி என்ற பட்சத்தில் யார் ஆட்சி அமைக்கப் போகிறார்கள், கூட்டணியின் அடிப்படையில் ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்கப்படுமா என்பது போன்ற கேள்விகளும் எழுகிறது. இந்த சூழ்நிலையில்தான் காங்கிரஸ் ஒரு முக்கியமான பதிலை கொடுத்துள்ளது. அதாவது, நாங்கள் ஒரு சில வியூகங்களை வைத்திருக்கிறோம், ஆனால் அந்த வியூகங்களை தற்போது சொல்வதற்கில்லை. சொன்னால் பிரதமர் மோடியோ அவரது அணியோ இதனை கலைத்து விடுவார்கள் என்பதால் நாங்கள் அந்த வியூகத்தை ரகசியமாக வைத்திருக்கிறோம் என காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே கூறியிருக்கிறார். இது தவிர்த்து ராகுல் காந்தியும் தனது பேட்டியில் சூசகமாகவே பல தகவல்களை கூறினார். தற்போது நிலையில் பார்த்தோமானால் காங்கிரஸ் தரப்பில் ஒரு யூகமாக கூறப்படுவது என்னவென்றால் ஐக்கிய ஜனதா தளம். இந்த ஐக்கிய ஜனதா தளம் நிதிஷ்குமார் தலைமையிலானது. இவர் ஏற்கனவே இந்தியா கூட்டணி உருவாக்கப்பட்ட போது இந்தியா கூட்டணியின் முக்கிய தலைவர்களில் ஒருவராக இருந்தார். ஆனால் அதே நேரத்தில் இந்தியா கூட்டணியிலிருந்து வெளியேறிய முதல் தலைவரும் நிதிஷ்குமார் தான். கூட்டணியின் மீது ஏற்பட்ட அதிருப்தி காரணமாக கூறப்பட்டது. பாஜகவில் கூட்டணியில் இணைந்து தற்போது தேர்தலிலும் போட்டியிட்டு வென்றுள்ளார். நிதிஷ்குமாரின் பழைய கால வரலாறுகளை சற்று திரும்பி பார்த்தாலே கட்சி தாவல் அவருக்கு ஒன்றும் புதிதல்ல.
அடிக்கடி கூட்டணிகளை மாற்றிக்கொண்டே இருப்பது தான் நிதிஷ்குமாரின் பழக்கம். தற்போது அவரது அந்த பழக்கத்தை சாதகமாக்கி கொள்ள காங்கிரஸ் கட்சி முயலுவதாக ஒரு யூகங்கள் கூறுகின்றன. குறிப்பாக நிதிஷ்குமாருக்கு துணை பிரதமர் பதவி தருகிறோம், எனவே எங்களின் கூட்டணிக்கு வாருங்கள் என இந்தியா கூட்டணியின் சார்பில் ஒரு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இப்படிப்பட்ட ஒரு பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில் எந்த ஒரு கட்சிக்கும் தனி கட்சிக்கும் அறுதி பெரும்பான்மை கிடைக்காத சூழ்நிலை நிலவுகிறது. கூட்டணிக்கு அறுதி பெரும்பான்மை இருக்கிறது. 272 என்ற எண்ணிக்கையை விடவும் அதிகமான இடங்களை பாஜக தலைமையிலான கூட்டணி வென்றுள்ளது. ஆனாலும் தனி கட்சியாக பெரும்பான்மை கிடைக்கவில்லை. எனவே எதிர்க்கட்சிகளின் முயற்சி பலிக்குமா அல்லது குடியரசுத் தலைவர் தனிப்பெரும் கட்சி என்ற முறையில் பாஜகவுக்கு ஆட்சி அமைக்க அழைப்பு விடுத்து பாஜக ஆட்சி அமைத்து தனது பெரும்பான்மையை பாராளுமன்றத்தில் நிறைவேற்ற கூறுவாரா என்பதை வரும் நாட்களில் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். நாளை எதிர்க்கட்சிகளின் சார்பிலும் ஆளுங்கட்சி சார்பிலும் முக்கியமான கூட்டங்கள் நடைபெற உள்ளன. இதன் முடிவிலேயே என்ன நடைபெறும் என்பது தெரிய வரும். ETV பாரத் செய்திகளுக்காக சங்கர நாராயணன், சுடலை.